விழியிலே கனவுகள் காத்திருக்கின்றன. வாழ்க்கையின் பாதையில் கீறல்களை மறந்துவிடு. மலையினை மிதிக்கலாம் உன் விரல்களால். சிந்தனை மட்டுமே வெற்றியின் மந்திரம். உயர்ந்து வா, உயர்ந்து வா, சூரியன் போல வெற்றியை ஏறு. நடந்து வா நம் நம்பிக்கையுடன், உன் வாழ்வின் நாயகன் நீயே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் சேனல் சட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு. இது வந்து இங்கிலீஷில் டர்க்கி பெரின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம், அதாவது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இது சாப்பிட்டா கண்டிப்பாக க்யூர் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக சுண்டக்காய், அப்புறம் கறி லீஃப் விச் மீன்ஸ் கருவேப்பிலை, அப்புறம் புளித்தண்ணி, டேமரின் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ 5 இல்லைன்னா 6, 5 இல்லைன்னா 6 அதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேமரின் வாட்டர், புளித்தண்ணி அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க பவுல் ஃபுல்லாக. அது நெக்ஸ்ட்டு ஆயில், அது நல்லெண்ணெய், ரீஃபண்டும் யூஸ் பண்ணலாம், விச் ஒன் யூ ப்ரிஃபர். ஸோ அது கொஞ்சம் அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட், கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் மிளகாத்தூள் அது 2 டீஸ்பூனு, டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் ரெட் சில்லி அது 2, அதுக்கப்புறம் சால்ட்டு, அது கல்லுப்பு அதை யூஸ் பண்ணணும். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீஃபும் பெருங்காயமும் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது வீடியோவில் பார்த்துடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இப்போது மண் சட்டியில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஹெல்த் வைஸும் அது நல்லதுன்றதுனால நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ இது நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுருங்க. ஆயில் விட்டு நல்லா அது ஹீட் பண்ணிட்ட பிறகு அதில் மஸ்டர்ட் ஆட் பண்ணிவிடுங்க, கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிடுங்க, அப்புறம் கறி லீஃபும் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா ஆயில் கொதித்த பிறகு ஆட் பண்ணணும். ஸோ ஆயில் கொதிச்சிட்ட பிறகு மஸ்டர்டு, கடுகு உளுந்து, அப்புறம் அந்த 2 ரெட் சில்லியுமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தா டொமேட்டோவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதக்கின பிறகு வேணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வதங்கும். இது நல்லா டொமேட்டோ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது நல்லா லிக்விடாக ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட்டும் வேணும்னா நீங்கள் இப்போயே கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்க வைக்கலாம். ஸோ இப்போது இதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, நீங்கள் சால்ட்டு, மஞ்சத்தூள், விச் மீன்ஸ் டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், அது எல்லாமே போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த டொமேட்டோ நல்லா லிக்விடாக வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நல்ல லிக்விடாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருந்த சுண்டைக்காவை அதில் போட்டு இப்போ அதையுமே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா பாயில் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா அது மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிவிடுங்க. வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் இல்லை 2.5 கப் நல்லா வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே நல்லா அந்த வாட்டரையுமே நல்லா பாயில் பண்ணி விடுங்க. அதாவது சுண்டைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா வேகணும். ஏன்னா அப்போ அது எவ்வளோக்கு வெந்து அது பாயில் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழம்பு எவ்வளோ பாயிலே நல்லா சுண்டுவோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேமரின் வாட்டர் ஆல்ரெடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா, புளி கரைச்சி வச்சுருப்பீங்க, அந்த புளி தண்ணியும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா அந்த கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயம் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. அதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு நல்லா எவ்வளோக்கு பாயில் ஆகி சுண்டுதோ அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஈஸியான ரெசிபியோடு கண்டிப்பாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரியான ரெசிபீஸ் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு வீடியோஸை நான் தரேன். ஸோ ப்ளீஸ் கீப் இன் டச் அண்ட் ஆல்சோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Thank you for watching. Thank you for your time. ஐயோ ஐயோ. டேய், என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். ஏன்டா ஏன் கேளுங்க பிறந்த கேடு கட்ட பயல உனக்கு தேவை 2 பிள்ளை தான்டா போடா போய் சாப்பிடு போடா 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 மத்த காணா போடா பக்கோடா ஓ பக்கோடா அச்சா அச்சா போடா சாவடிக்கிறீடா கிரியும் திசை மறையும் நேரம் இதையும் சொல்லும் வழி